நம்மளோட 10th 12th ரீயூனியன் போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருப்போம், ஒரே வாத்தியார்கிட்ட தான் திட்டு வாங்கியிருப்போம், ஒரே ஃபிகரை தான் சைட் அடிச்சிருப்போம், ஒரே ப்ளூ பென்சிலில் தான் உட்காந்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ரீயூனியனுக்கு போனால் ஒருத்தன் லக்ஸரி காரில் இறங்குறான், இன்னொருத்தன் பீச் சைட் பங்களாவில் வாழறான். இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் பார்த்தா என்னடா லைஃப் அப்படின்னு தோணும். வாயால் மட்டும் கலக்கிற சந்துரு, புது வீடு, புது காரு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ளே எங்கேந்திரா இவ்வளோ காசு வருது அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் தான் வரும். அப்புறம் நம்ம நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திப்போம் நம்மளே. அவனுக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ரிச் ஆகிறது லக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே இல்லை, மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி நம்ம மணி பற்றி பேச போகிறது இல்லை, ஆனால் மணியை க்ரியேட் பண்ணுற மைண்ட் செட் பற்றி தான் பேச போகிறோம். என்கிட்ட 12 பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சந்துரு எப்படி யோசிப்பான், நம்ம எப்படி யோசிப்போம். வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் சந்துரு கட்சியா இல்லை எதிர்கட்சியா உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்பர் 1, கோல்ஸ் வர்சஸ் கம்ஃபர்ட். சந்துரு ஸ்கூல் முடித்த உடனே ஒரு விஷயம் கிளியராக டிசைட் பண்ணான். நான் 40 வயசுக்குள்ளே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும். அவன் 5 இயர்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளான் அப்படிலாம் போடுவான். ரிட்டையர்மெண்ட்டை கூட இமேஜின் பண்ணுவான். ஆனால் நம்ம இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம், ஃப்ரைடே வந்தால் போதும், மூவி, பிரியாணி, ஆஃபர், இஎம்ஐ. லைஃப்க்கு ஒரு டைரக்ஷனே இருக்காது. வீக்கெண்டுக்கு மட்டும் பிளானு கரெக்டாக இருக்கும். நம்பர் 2, செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் செல்ஃப் ரிவார்ட். சேலரி வந்துச்சுன்னா சந்துரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? புக் வாங்குவான், கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுவான், ஏதாவது ஒரு மென்டரை தேடுவான், ஸ்கில் பில்ட் பண்ணுவான். நம்ம மச்சி இந்த மாதம் போனஸ் வந்திருக்கு, ஐஃபோன் கவரை மாற்றலாமா, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாமா, ஸ்னீக்கர்ஸை மாற்றலாமா. ப்ரொடக்டிவிட்டி பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை, ஆக்சசரிஸை மட்டும் அப்கிரேட் பண்ணுவோம். ஒரு வருஷம் கழிச்சு சந்துரு தன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம இஎம்ஐயை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 3, கால்குலேட்டட் ரிஸ்க் வர்சஸ் சேஃப் பிளே. ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா சந்துரு உடனே ஜம்ப் பண்ண மாட்டான். ஆனால் கால்குலேட் பண்ணுவான். இதோட பெஸ்ட்டு கேஸ் என்ன, ஒஸ்ட்டு கேஸ் என்ன, எக்ஸிட் எப்படி பண்ணலாம். அவன் ரிஸ்க்கை எடுக்க மாட்டான், கால்குலேட்டட் ரிஸ்க்காக தான் எடுப்பான். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே பயம். ஆனால் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோனை மட்டும் லோன் போட்டு வாங்குறதுல பயமே கிடையாது. நம்பர் 4, கிரியேட்ஸ் லக் வர்சஸ் வெயிட்ஸ் ஃபார் லக். நம்ம சொல்லுவோம் எனக்கு லக்கே இல்லை பாஸ். ஆனால் சந்துரு என்ன பண்ணுவான்? இவெண்ட்ஸுக்கு போவான், பீப்புளை மீட் பண்ணுவான், கேள்விகள் கேட்பான், ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிப்பான். அப்புறம் நம்ம பார்த்து சொல்லுவோம், அது எப்படா இவனுக்கு மட்டும் லக் அமையுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் லக்கே இல்லை, அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான் அதை. நம்பர் 5, ஃபெயிலியர் ஈக்குவல்ஸ் ஃபீட்பேக் வர்சஸ் ஃபெயிலியர் ஈக்குவல் டு ஃபினிஷ்ட். ஒரு முயற்சி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா சந்துரு சரி என்ன லெசன் அப்படின்னு யோசிப்பான். நம்ம ஐயோ நம்மளால் முடியாது போல அப்படின்னு விட்டுருவோம். ஒரே ஈவெண்ட்டு தான், ஆனால் 2 ரியாக்ஷன். இதுதான் டிஃப்ரென்ஸ். பயம் இருக்கிறது ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் பயம் இருந்தும் மூவ் ஆகிறதுக்கு தான் க்ரோத்னு பேர். நம்பர் 6, ஏர்னிங் மோர் வர்சஸ் கட்டிங் மோர். நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாம் காஃபியை கட் பண்ணு, அவுட் சைட் ஃபுட்டை கட் பண்ணு, மூவியை கட் பண்ணு, என் லைஃபையே கட் பண்ணு. ஆனால் சந்துருவோட மைண்ட் செட் இன்கம்மை எப்படி டபுள் பண்ணலாம், சைடு இன்கம் பண்ணலாமா, கன்சல்டிங் பண்ணலாமா, இன்வெஸ்டிங் பண்ணலாமா, அசெட் பில்டிங் பண்ணலாமா. நம்ம எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறோம், ஆனால் அவன் ஏர்னிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்பர் 7, நெட்வொர்க் வர்சஸ் ஐசோலேட். சந்துருவோட ரூம் ஃபுல்லாக ஆம்பிஷியஸ் பீப்புள். ஐடியாஸ் பேசுவாங்க, பிஸ்னஸ் பேசுவாங்க, க்ரோத் பேசுவாங்க. ஆனால் நம்ம குரூப்பு பெட்ரோல் ரேட் என்ன, கவர்மெண்ட் என்ன செய்யுது, கிரிக்கெட்டில் என்ன நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பிரச்சனை. உங்கள் ஃப்யூச்சரை ஷேப் பண்ணுங்கிறது உங்கள் கேலண்டரில் இல்லை, உங்கள் சர்க்கிளில் இருக்குது. நம்பர் 8, பிக் பிக்சர் வர்சஸ் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஒரு அப்டக்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்துரு இதை கடந்து போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பான். நம்ம ஐயோ இது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு விட்டுருவோம். ஒருத்தன் சமிட்டை பார்க்குறான், ஆனால் நம்ம மலை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். இதுதான் பர்ஸ்பெக்டிவ். நம்பர் 9, அடாப்ட் வர்சஸ் கம்ப்ளைண்ட். இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ஏஐ வருது, டெக்னாலஜி வருது, பிஸ்னஸ் மாடல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சந்துரு பார்ப்பான். ஆனால் நம்ம காலத்தில் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துருப்போம். மார்க்கெட்டுக்கு நாஸ்டாலஜியெல்லாம் தெரியாது, அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 10, அபண்டன்ஸ் வர்சஸ் இனஃப். நம்ம ஒரு டார்கெட்டை அடைஞ்சோன்னா செட்டில் ஆயிடுவோம், ரிலாக்ஸ் ஆகிடுவோம், கம்ஃபர்ட்டோடு இருப்போம். ஆனால் சந்துரு ஒரு டார்கெட்டை அடைஞ்சானா ஸ்கேல் பண்ணுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, மல்டிப்ளை பண்ணுவாங்க. நம்ம சேஃப்டியை தேடுறோம், அவன் க்ரோத்தை தேடுறான். நம்பர் 11, ப்ரோஆக்டிவ் வர்சஸ் ரியாக்டிவ். ஒரு ப்ராப்ளம் வந்தானா நம்ம வெயிட் பண்ணுவோம், யாராவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்களா அப்படின்னு. ஆனால் சந்துரு சொல்யூஷனை க்ரியேட் பண்ணுவான். அதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு யோசிப்பான், அதில் வேல்யூ க்ரியேட் பண்ணுவான், அதில் பைசா பார்ப்பான். இதுதான் ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட். நம்பர் 12, டைம் வர்சஸ் பிஸினஸ். நம்ம நாள் ஃபுல்லாக பிஸி, ஆனால் ப்ரொடக்டிவாக இருக்கோமா?
அது வேற கேள்வி. சந்துரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். டைம் இஸ் நாட் மணி, டைம் கிரியேட்ஸ் மணி. அதனால அவன் எல்லாத்தையும் அவனே பண்ணலாம் மாட்டான். டெலிகேட் பண்ணுவான், ஆட்டோமேட் பண்ணுவான், ஃப்ரீ டைமை க்ரியேட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் 1 மணி நேரம் போனது திரும்ப வராது அப்படின்னு. ஸோ இந்த 12 பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் சந்துரு கட்சியில், எவ்வளோ பாயிண்ட் எதிர்கட்சியில், கமெண்ட்டில் ஒரு நம்பரை மட்டும் போடுங்க. 10க்கு மேலே வாங்கினா நீங்கள் தான் அந்த சந்துரு. 6லேருந்து 10னா மாற்றங்களே விடை. 0லேருந்து 6னா நெக்ஸ்ட் யூனியனுக்கு நீங்கள் நடந்து தான் போவீங்க. ஆனால் சீரியஸாக சொல்லணுன்னா ரிச் பீப்புளுக்கு எக்ஸ்ட்ரா பிரெயின் எல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா லக் எல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா அவேர்னஸ் மட்டும்தான் இருக்குது. மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணால் போதும், மணி உங்களை ஃபாலோ பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.